ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம சேனலில் 1500க்கு ஒரு 4 ஆம்பிள் பிளேயர் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சின்ன அப்டேட் பண்ணி அதே வந்து 1600 பட்ஜெட்டுக்கு நான் இந்த 4 ஆம்பிள் பிளேயர் கொடுத்துருக்கேன். இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குதுங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த 4 ஆம்பிள் பிளேயர்லையுமே சப்வூஃபருக்கு தனியாக ஒரு ஒயர் வந்துடும், சப்ளை கொடுக்கறதுக்கு தனி ஒயர் வந்து 4 ஸ்பீக்கருக்கு தனித்தனி ஒயர் வந்துடும். யூஸ்வலாக அதில் யூஸ் பண்ணிக்கிறதே 4 சேனல் வரக்கூடிய ஒரு ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சேனல் ஐசி யூஸ் பண்ண கிடையாது, 4 சேனல். ஏன்னா வந்து நம்ம 4 ஸ்பீக்கரும் பாடுறதுனால எல்லா மேக்ஸிமம் கஸ்டமர் பாட்ட ஒரு சிலருக்கு வந்து இது 4மே பாடுறங்காட்டி 2 சேனல் ஐசி போட்டு 4 ஒயர் வெளியே எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து சரவுண்டு நம்ம பேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம், பேஸ், ட்ரிபிள், சப்வூஃபர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த இடத்த 360 சரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த 360 சரவுண்டு நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் ஒரு டிஜிட்டல் சரவுண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட சரவுண்ட் எஃபெக்ட் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு 5.1 இடத்துல கேட்கும்போது எவ்வளோ ஒரு சரவுண்ட் எஃபெக்டோட தெளிவாக இருக்கும், அதே மாதிரி கம்பல்சரி இதில் இருக்கும். எல்லா கஸ்டமருமே விரும்பக்கூடிய ஆடியோ எப்படி தெரியுங்களா, நமக்கு வாய்ஸ் கம்மியாக வரணும், மியூசிக் நல்லா அதிகமாக வரணும், ஒரு எக்கோவோட பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்கோவோட நல்லா தெளிவான ஒரு வாய்ஸோட தெளிவான ஒரு மியூசிக்கோட பாடுற மாதிரி தான் இந்த ஆம்பிள் பிளேயர் நம்ம கொண்டு வந்துருக்க போகிறோம். இதில் 2 ஸ்பீக்கர் வந்து 2 ரெப்டைட் ஸ்பீக்கரும் 2 ஸ்பீக்கர் ரியருக்காக போட்டிருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது 4மே நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்பீக்கரும் நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்வூஃபர் போட்டுக்கலாம். நம்ம இது மெயின் ஒயருமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்கொயரில் நம்ம ஒரு நல்ல ஒரு பிராண்ட் விகார்டு பிராண்டோட ஒயர் தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு சில செட்டு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த செட்டுக்கு நான் என்ன ஒயர் யூஸ் பண்ணிக்கிறோமோ இதோட கொஞ்சம் ஹெவியான ஒயர் தான் நீங்கள் போட்டு எடுத்து வந்து கொடுக்கணும். வண்டியிலேருந்து வர கம்பெனி ஒயரிங்கில் வரதை கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துக்கு ஒன்று ஒயர் பான் ஆகும், இல்லைன்னா செட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட் கம்பல்சரி நடக்கும். ஒயர் நல்லா ஹெவியாக போட்டுக்குங்க. மற்றபடி குவாலிட்டியாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ரிமோட் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருவோம். மற்றபடி ஒரு சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தா ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி அடுத்தடுத்து என்ன கொண்டு போகலாம் தான் நம்ம பார்த்து பண்ணுவோம். நம்ம போடுற நாப் மோக்கம் நல்லா இம்பார்ட்டன்ட் நாப் தான் போட்டிருக்கோம். அடுத்து நிறைய பேர் வந்து இதில் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து எத்தனை இன்ச் சப்பு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 10 இன்ச் சப்பு போட்டால் நல்லா ஒரு ஹெவியான பேஸ் கிடைக்கும். 12 இன்ச் யூஸ் பண்ணலாம். 12 இன்ச் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் நார்மலாக ஒரு ஆம்பிள் பிளேயர் நல்லா ஹெவியான ஒரு 5000 ஆம்பிள் பிளேயரில் போடும்போது ஒரு 100% சப்வூஃபர் கிடைக்கும் போது இதில் 12 இன்ச் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 80% கிடைக்கும், 20% கம்மியாக கிடைக்கும். ஆனால் 10 இன்ச் யூஸ் பண்ணி நல்லா ஹெவியான ஒரு பேஸ் கிடைக்கும். ஒரு வண்டிக்குள்ளே எனக்கு வீட்டில் ஒரு தேட்டரில் இருக்கிற ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆம்ப் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரியலாக ஒரு தேட்டரில் இருக்கக்கூடிய ஃபீல் உங்களுக்கு அப்படியே கொடுக்கும். நீங்கள் வண்டியை ஓட்டும் போது, ஏன்னா டிரைவர் தொழிலுங்கிறது உயிரப்பனை வச்சு ஓட்டக்கூடிய ஒரு தொழில் தான். அந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வராமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய பாட்டு மட்டும்தான். டிரைவருக்கு ஒரு முக்கியமானது வந்து